ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து திருப்பதி டூர் வந்திருக்கோம். நேற்று நைட் தான் கிளம்பணும். இப்போ நாங்கள் வந்து ரூமில் ஸ்டே பண்ணோம். நேற்று தான் ஸ்டே பண்ணோம் ரூமில். இப்போ ரூம் வெக்கேட் பண்ண போகணும்ல, வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். அது மாதிரி ரூமை காமிச்சிடுறோம் உங்களுக்கு. நாங்கள் நேற்று நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் அப்போ கிளம்பணும். சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு கடம்புத்துறாங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் திருப்பதி கிளம்பணும். இன்னும் திருப்பதிக்கு 7 கிலோமீட்டர் இருக்குது. அது போயிட்டு நாங்கள் மலை ஏறுறோம். மலை ஏறிட்டு கீழே இறங்கும்போது பஸ்ஸில் இறங்கிடுவோம். சாமி பார்க்கறதுக்கு எப்படியும் மண்டே காலையில் கூட ஸ்டார்ட் பண்ணால் மண்டே நைட் தான் பார்க்க முடியும். மதியம் குட்டவுன் அடிச்சிடுவாங்க. இப்போ நாங்கள் கிளம்பணும். நாங்களாம் குளிச்சிட்டோம். எங்கள் பேரண்ட்ஸ் தானே குளிக்கல, மம்மி தான் குடிக்கல. இன்னும் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. நாங்கள் காரில் இருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. நான் இந்த ரூம் காமிக்கிறேன். ஆனால் இப்போ குளிச்சுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரூம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே இது வந்து அங்கே திருப்பதிக்கு ஒரு இடத்துக்கு முன்னாடி இருந்தோம். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பேர் அது என்னென்னா ஹோட்டல் சிம்ஹா ஸ்கைலைன்னு ஒரு ஹோட்டலு. அதில் வந்து ஹோட்டலும் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா இது லக்ஸரியாக இருக்குது. லிஃப்ட்டும் இருக்குது. இப்போ இதில் வந்து 4 ஃப்ளோர் இருக்குது. மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது. 4 ஃப்ளோர் இருக்குது. நாங்கள் வந்து 2nd ஃப்ளோர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணி கிளம்புறோம். இப்போ நான் உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன். இப்போ நான் சும்மா பில்டிங் மட்டும் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பில்டிங்கை பாருங்கள், தான் நேமு பில்டிங் பாருங்கள். 2nd ஃப்ளோர் தான் நாங்கள் இருக்கோம். 2nd ஃப்ளோர் லிஃப்ட் இருக்குது பாருங்கள். லிஃப்ட்டு வெஜ்ஜு ஹோட்டல் இருக்குது. லிஃப்ட்டும் இருக்குது. நல்லா கார் பார்க் பண்ணவும் நிறைய இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், கார் கூட பார்க் பண்ணிடலாம். நாங்களும் இங்கே தான் கார் பார்க் பண்ணியிருக்கோம். எங்கள் கூட எங்கள் ரிலேஷன் இன்னும் பெரியப்பா, அப்புறம் எங்கள் பெரியம்மா, நாங்கள் ஃபேமிலி வந்திருக்கோம். பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமாலாம். இந்த ரெட் காரும் எங்கள் ரிலேஷன் தான். அப்புறம் இந்த கார் தான் எங்களுது. நல்லா கார் வசதி இடம் கொடுத்துக்கு நல்லா தான் இருக்குங்க. பாருங்க, ஃபுல்லாக இடம் விடலாம். கார் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குது. உள்ளே ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹோட்டல் போல் அது ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. அதனால பெரிய இடம். ஏன் தம்பி, நாங்கள் சாப்பிட்டது வந்து இந்த ஹோட்டல் இல்லை, இங்கே இன்னும் ஒரு பக்மாவதி ஹோட்டலில் ஒன்று இருக்குது. அதுவும் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே அங்கே வந்து டீ குடிக்கலாம். அங்கே வந்தோம், இங்கே டீ குடிக்கலாம். இந்த டீ கடையில் டீ சூப்பராக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டு இதுலேயும் கார் நிறையா இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ டிஃபன் சாப்பிட போகிறதுக்குள்ளே தான் பாருங்கள், ஃபுல்லாக இடமே எப்படி இருக்கு பாருங்கள். இதான் பில்டிங், ஃபுல் பில்டிங். சரி போ கார் அதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்குது. தாராளமாக எவ்வளோ பெரிய காரணம் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே எதாவது டைல்ஸ் தான் பாருங்கள். இங்கே வெளில இருக்கிற பெஞ்சு டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ உள்ள எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த பில்டிங் காட்டுங்க எப்படி இருக்குது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நான் ரூம் காமிக்கிறேன். இந்த ஹோட்டலோட ரெண்ட்டு வந்து 3500. இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு ரூமுக்கு 2% தான் சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு கிட்டத்தட்ட ஒரு 10-13 பேர் வந்தோம். பட் ஒரே ரூமில் இருக்கணும்னு சொன்னோம். பட் வந்து அவங்க ஒரே ரூம் கொடுத்தாங்க. பட் நல்லா இருந்தது. பட் 3500 பட் கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த ரூமில் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா பெரிய சோஃபாலாம் வச்சுருக்காங்க. சோஃபா, பெட், இது குட்டி ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. குட்டி ஃப்ரிட்ஜுக தான் இருக்குது. அதுவும் பெட்டு சோஃபாலாம் செம்ம லக்ஸரி, நல்லா ஹை கிளாஸ் மாதிரி இது பெட்டு சோஃபாலாம். இந்த ரூம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காசு 24 hours ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. 3500க்கு நான் இப்போ காட்ட போடுற ஒர்த்தாக தான் தெரியும். ஏன்னா அங்கே நிறைய இது டிவியில் கூட எல்லாம் வருது. யூடியூப் நியூஸ் எல்லாமே வருது. டிவியில் கூட லாங்குவேஜ் செட் பண்ணிட்டா எது வேணால் வருது. நியூஸு, சாங்ஸு, யூடியூப் கூட வருது. நெட்டு கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பட் நான் ஒரு பாத்ரூம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 13 பேர் குளிக்கணும்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் லேட் ஆகுது. கிளம்பல நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகிடும். அப்புறம் போயிட்டு திருப்பதி போயிட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடப்பாதை நடக்கணும். எப்படியோ லஞ்சு 2 மணி ஆகிடும் போகுது போயிட்டு வர ஏறதுக்கு. கார் வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு கூட்டின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைமு.
லாங் ட்ரிப் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நான் கார் வாங்கி தான் கார் ஓட்ட கற்றுக்கினேன். ஒரு ஒரு 1 மந்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக ஓட்டிட்டு இப்போ தான் கொஞ்சம் லாங் ட்ரிப் எடுக்கலான்னு வந்தோம். சரி திருப்பதி வரைக்கும் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நானே என் ஃபேமிலி, என் ஒய்ஃபோட அவங்களுடைய அக்கா ஃபேமிலி எல்லாம், எங்கள் மாமனார் மாமியார் எல்லாமே வந்திருந்தோம்.